ஸ்மார்ட் போன் ஒரு பெரிய பாதாள குழி. நம்ம தான் அதை யூஸ் பண்றோம்னு பார்த்தா லாஸ்டா அதுதான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இன்னும் போற நாட்கள்லாம் பார்த்தா தண்ணி உணவு இல்லாம கூட வாழ்ந்துடலாம் போல. ஸ்மார்ட் போன் இல்லாம பிறந்த குழந்தை முதற்கொண்டு நாளைக்கு சாக போற தாத்தா வரைக்கும் வாழவே முடியாதுன்ற நிலைமைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். சோசியல் மீடியால ஒரே பிரைட்டு, பட் மனசு ஃபுல்லா ஒரே இருட்டு. ஏன்னா நம்மளே நம்மளை ஏமாத்தி வாழ ஆரம்பிச்சிட்டோம்ல. இதுல வேற நம்மளே அறியாம ஸ்மார்ட் போன்ற ஜெயிலுக்குள்ள அம்பிட்டு பேரும் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனா உண்மையை சொல்ல போனா இங்க இருக்கிற விலங்குகள், பறவைகள் கூட ரொம்ப ரொம்ப ஃப்ரீடமா வாழுதுங்க. இந்த ஸ்மார்ட் போன்னால உண்மையான அன்புக்கு கூட இங்க வேலையே இல்லாம போயிருச்சுங்க. சொசைட்டில எல்லா பேத்து கூடயுமே பழகலாம், எல்லா பேத்து கூடயுமே உறவாடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்ட ஒண்ணுதான் இப்ப பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பழக முடியாத, மனைவி கிட்ட கூட பேச முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம எல்லாத்தையும் தள்ளிருச்சுங்க. உறவுகள் முக்கியம் இல்லாம போயிருச்சு, அன்புக்கு அர்த்தம் இல்லாம போயிருச்சு, பெத்த பிள்ளைக்கே இங்க மவுஸ் இல்லாம போயிருச்சு, செல்ஃபிக்கும் ஸ்மார்ட் போனுக்கும் தான் மவுஸ் கொஞ்சம் அதிகமாயிருச்சுங்க. ஆக்சிடென்ட், சூசைட்ஸ் இந்த மாதிரியான நேரத்துல கூட அவங்கள காப்பாத்தணும்னு தோணல. இது எல்லாத்தையும் வியூஸா, லைக்கா, கமாண்டா மாத்தி எப்படி ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு தான் மனசும் ஏங்குது. என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற மனிதாபிமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருக்குதுங்க இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன். நம்மள நிறைய பேரு அறிஞ்சோ அறியாமலையோ ஸ்மார்ட் போன்ன்ற ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்து தெரிஞ்சே சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. லைஃபோட அழகான மூமெண்ட்ஸை ஒவ்வொரு நாளும் இழந்துகிட்டே தாங்க இருக்கிறோம். நீங்களும் லைஃபோட அழகான மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணாம சூசைட் பண்ண போறீங்களா, இல்ல லைஃபோட அர்த்தத்தை புரிஞ்சு வாழ போறீங்களா? யோசிங்க.